போறேன்டி. மலரு வண்டியில இரு போலாம். மலரு வண்டியில ஏறினா நீ பேசாம போயிட்டே இருக்க. ஏ மலரு நில்றா. வேணாப்பா, விடுங்கப்பா. பொறுமையா பேசிக்கலாம். என்னாச்சு? நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா மரியாதை கொஞ்சம் கேளு. எங்க போயிட்டு வரேன்? வேலைக்கு போயிட்டு வரேன். என்ன வேலைக்கு? டிரைவர் வேலைக்கு. டிரைவர் வேலைக்கு போற? ஆமா. சோத்தை தானே திங்கிற? இல்ல சோத்தை விட்டு வேற திங்கிறியா? ஏடா கஞ்சா விக்க போற நீ? கஞ்சா விக்கிற? கொஞ்சம் பொறுமையா இருங்க, யோ, பேசிக்கலாம். யாரையா சொன்னா? யாரோ சொல்றாங்க. நீ பாக்குற வேலைக்கு நாலு போலீஸ் பிடிச்சு அனுப்புறா. நாளைக்கு ஜெயில உட்கார்ந்து களி தானே திங்கணும். களி திங்கிறேன், கஞ்சா விக்கிறேன். இப்போ உனக்கு என்னாச்சு? என்ன ஓவரா பேசுற? வெள்ள போடா, வெள்ள போடா. யாரையா ஓவரா பேசுறா? புள்ளையாடி வளர்க்கற புள்ள. அண்ணா என்ன பேசுறா பாரு. ஏய் எனக்கு இந்த புள்ள போடுடா. இந்த புள்ள போடுடா எனக்கு. வெளிய போடா, வெளிய போடா. ஓ, மேல கை வைக்க வேலை வச்சுக்காத. அப்புறம் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன், மரியாதை விட்டு போவேன். அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்களா? கஞ்சா விக்க ஆரம்பிச்சிட்ட, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட, பேசுவடா பேசு. ஏய் எனக்கு ஒத்த புள்ள போடுடா. ஒரு நிமிஷம் கூட வீட்ல இருக்க கூடாது. வெளிய போ. ஏய் இப்படி வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்க. யோ, நீ என்னைய வீட்டை விட்டு வெளில போக சொல்றது? நானே வெளில போறேன். நீங்க மூணு பேருமே இந்த வீட்ல நல்லா இருங்க. போயா. எல்லாரும் பாக்குறாங்கப்பா. பாப்பா வீட்டுக்கு போய் பேசலாம். ஏண்டா மாப்பிள்ள, வீட்டில் சண்டையை போட்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்நேரம் உன் அம்மாவாவது அப்பாவாது என் பாட்டிக்கிட்ட போய் உன் பேரன் தான் என் மகனை கெடுத்தான்னு பிரச்சனை பண்ண போகிறாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை தான். ஆமா மாப்ள, என்ன பண்ணலான்ற? பேசாமல் நம்ம 2 பேரும் தோப்புலேயே தங்கிடுவோமா? ஏய், அண்ணன் ஏதாவது சொல்ல போறாரா? உனக்கு தோப்பில் தங்க ஓகேவா? எனக்கு ஓகே தான். அண்ணன்ட்ட நான் பேசிக்கிறேன். சரி, நீ பேசிட்டு வா. நீங்கள் இரு மாப்பிள்ள, நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மாப்ள, காட்டுக்குள்ள வச்சு இந்த சரக்குலாம் எடுத்து மாத்தி வச்சிட்டீங்களா? அதெல்லாம் சேஃபாக தான்டா இருக்கு. நீ பயப்படாம போய் ரெஸ்டர்ரா. சரி மாப்ள. யோ, இந்த கழுவி எழுப்பு. ஏ கிழவி, ஐயா கூப்பிடுறாரு வா. யார் யா கூப்பிடுறா? என்ன தூங்கிட்டு இருக்க, நல்லா போ. பறக்க வர்ற நேரத்துல கடிச்சிட்டியா ஐயா? டிஃபன் சாப்பிட்டியா? டிஃபன் சாப்பிட்டேன் ஐயா. டீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டீ என்ன, பிரியாணியே வாங்கி தர சொல்றேன். ஆமா, சரக்கு யார்கிட்ட இருந்து வாங்குற? சரக்கு கொடுக்குறவங்க யாருன்னே தெரியாதியா. அவங்கள பார்த்தது கூட இல்லையா. புது புது பயக்கடா வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு போறாங்க ஐயா. அடிச்சேன்னா என்கிட்டயே சொல்லு ஐயா. இதுக்கு மேல என்ன கேட்கறத விட பீட்டரை கேட்டா ஆளையும் காட்டுவாரு, விவரமாவும் சொல்லுவாரு. போ. பீட்டர் எங்க? மாசானா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஹலோ மாசானா, என்ன ஒரே அழுக சத்தமா கேக்குது? ஓ சரி சரி, ஓகே ஓகே, நீ ஆக வேண்டியதை பாரு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சங்கிலி அண்ணா, பசங்களை தோப்பு கூப்பிட்டு போ. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. சொல்லியா? மாசான சுடுகாட்டிலேருந்து கிளம்பிட்டாருங்க ஐயா. சரி வை.
என்ன மாசானா என்ன தெரியுதா? வெள்ளத்துறை தானே? கிளம்பலாமா? எங்க? ஓ ஆளுங்க உன்னோட சரக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டேன். ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினைச்ச அடிச்சு இழுத்துட்டு போயிடுவேன். கிளம்பு. போயிட்டு வரேன். என்ன விஷயமா அவரை கூட்டிட்டு போறீங்க சார்? கேக்குறேன்ல. ஏய் பொம்பளைன்னு பாக்குறேன். வாயா. ஹலோ, கூப்பிடுறேன்னு சொன்ன, கூப்பிடல. வரியா வரலையா? இந்த வாரம் வை. நீலாம் பெத்தவளா? என் வாழ்க்கை நீ பங்கு போட்டேரி. நான் தாத்தா வீட்டுல யாரையுமே காணா. அவன் கோயிலுக்கு போயிருக்காப்பா. கோயில்? இந்த நேரத்துல எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க தெரியலப்பா. சரி, நான் வரேன் தாத்தா.